குறைக்கணுமா? அரிசிக்கு பதில் சப்பாத்தி சாப்பிடு. டயபெட்டிக்க ரிவர்ஸ் பண்ணுமா? அரிசிக்கு பதில் சப்பாத்தி சாப்பிடு. அரிசியை கம்பேர் பண்ணும்போது கோதுமையில ஒரு மேஜிக்கலான விஷயம் என்ன இருக்கு? சோ ஒரு காலங்கள்ல நம்ம தட்டு ஃபுல்லா வெறும் அரிசி சார்ந்த உணவுகள், இல்ல சோறு, இட்லி, தோசை கூட இருக்காது. 3 வேளையுமே சோறு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். 3 வேளையுமே சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஒரு போர் அடிக்காம இருக்கிறதுக்காக இந்த உணவையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கொண்டு வரப்பட்டதுதான் ஆனா ஆரம்ப கட்டங்கள்ல அது குறைவாதான் சாப்பிடப்படணும். இன்னைக்கு அரிசியை விட சப்பாத்தி தான் அதிகமா சாப்பிடுறோம். ரெண்டுத்துலயுமே என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இன்னைக்கு கம்பேர் பண்ணலாமா? ஆல்மோஸ்ட் 130 கேலரிஸ் இருக்கு. 28 கிராம் 28 கிராம் 100 கிராம்ல கார்போஹைட்ரேட் இருக்கு. இதை தவிர பெருசா இதுல எந்த பெனிஃபிட்ஸும் இல்ல. 100 கிராம் கோதுமையில ஆல்மோஸ்ட் 329 கேலரிஸ் இருக்கு. மாதிரி கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா 100 கிராம்க்கே 68 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு. ஃபைபர் 43%, அதாவது 12 கிராம் நமக்கு 100 கிராம்ல இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா வெள்ளை அரிசியை விட கோதுமை ஹை. இன் டர்ம்ஸ் ஆஃப் கேலரிஸும் வெள்ளை அரிசியை விட கோதுமை அதிகம். நீங்க அளவுகளை அரிசியும் ஒரே மாதிரி எடுக்கிறீங்க, சப்பாத்தியும் ஒரே மாதிரி எடுக்கிறீங்கன்னா எந்த பிரயோஜனமுமே கிடையாது. சோ அரிசியோட அளவுகளை விட நீங்க சப்பாத்தியோட அளவுகளை குறைச்சலாம். அது கூட நீங்க புரோட்டீன், ஃபைபர் அண்ட் ஃபேட் இன்டேக்கா பேலன்ஸ்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அது உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும்.